இந்த 22வது 2 நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரினால் ஸ்தோத்திரங்கள். நம்ம ஊரில் நடக்கிற நிறைய விசேஷங்களுக்கு போய் பார்த்தோம்னா சாப்பிட்ற இடம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அந்த சாப்பிட்ற இடத்துல பத்திரிக்கை யாருக்கு வைக்கப்பட்டிருக்கோ, விசேஷம் நடத்துகிறவங்களுக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே சிரிச்சுட்டு ஒன்று கூடி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சாப்பிட்டு மீந்ததெல்லாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப, சரி சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த விசேஷம் நடத்துகிறவங்க முடிவு செய்வாங்க. அப்படி அவங்க தேடி போகிற சாப்பாடு இல்லாதவங்கெல்லாம் பெரும்பாலும் யாராக இருப்பாங்கன்னா, கண்ணு தெரியாதவங்க, நடக்க முடியாதவங்க, நகர முடியாதவங்க, தனக்குன்னு வீடு இல்லாதவங்க, ரோட்டோரமாக இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்களை தேடி தான் அவங்க போவாங்க. இந்த உலகமும் அப்படி தான் இருக்குது. ஏன் திருச்சபைகளும் அப்படி தான் இருக்குது. இப்படிப்பட்டவங்க எப்போவுமே வாசலுக்கு வெளியவே இருக்காங்க. என்னைக்கு உள்ள வருவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, என்னைக்கு அவங்கள எல்லாரையுமே சேர்த்து உள்ளே உட்கார வைக்க போகிறோன்னு நமக்கும் தெரியல. அவங்க தான் மாற்றுத்திறனாளிகள். லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் கல்யாண விருந்தை பற்றிய ஓமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும், அப்பொழுது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமே நம்மை போல் இல்லை என்கின்ற காரணத்தினாலும் நாம் செய்யக்கூடிய அனைத்தையும் அவர்களும் செய்ய முடியாது என்ற காரணங்களினாலும் மாற்றுத்திறனாளிகளை ஏதோ குறை உள்ளவர்களைப் போலவே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் வைத்திருக்கின்ற இலக்கணத்திற்கு, நாம் வைத்திருக்கின்ற மனித உடலின் இலக்கியங்களுக்கு ஒத்து போகாததால் அவர்களையும் வேற்றுக்கிரக வாசிகளைப் போலவே நாமும் பாவித்து கொண்டிருக்கிறோம். புறக்கணிப்பு என்பது, கொடுமைத்தனம் என்பது வன்முறையாகவோ சத்தமாகவோ மட்டும்தான் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு சில நேரங்களில் இப்படி அமைதியாகவும் இருக்கலாம். லூக்கா 14ஆம் அத்தியாயத்திலே இயேசு இந்த கொடுமைத்தனத்தை புரட்டி போடுகிறார். ஒரு கல்யாண விருந்தில் பத்திரிகை யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் அந்த விருந்திற்கு வந்திருப்பார்கள். பத்திரிகை உள்ளவர்கள் அனைவரும் நாம் செய்ததை நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் மீண்டும் நமக்கு செய்வார்கள். இங்கே இயேசு சொல்லுகிறார், உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றும் இல்லை, அதனால் உடல் ஊனமுற்றவரையும் கால் ஊனமுற்றவரையும் பார்வையற்றோரையும் அழையும் என்று இயேசு சொல்லுகிறார். உண்மையான மகிழ்ச்சி என்பது, உண்மையான கொண்டாட்டம் என்பது இருப்பவர்களுக்கே கொடுத்து மகிழ்வதும் இருப்பவர்களோடே கூட சேர்ந்து கொண்டாடுவதும் அல்ல. இல்லாதவர்களையும் அரவணைப்பதும் இல்லாதவர்களையும் நம்மோடு ஒருங்கிணைப்பதும் தான் மகிழ்ச்சி, கொண்டாட்டம். நமது மகிழ்ச்சியான தருணங்களிலும் கொண்டாட்டமான சூழல்களிலும் அநேக மாற்றுத்திறனாளிகள் பிச்சைக்காரர்களாக மட்டுமே நம் கண்ணுக்கு தெரிகிறார்கள். அவர்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல. நாம் நிர்ணயித்து வைத்திருக்கின்ற இலக்கணங்களுக்கும் இலக்கியங்களுக்கும் அப்பாற்பட்டு கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள். அவர்களும் நம்மை போலவே நடத்தப்படுவதற்கு அனைத்து தகுதியும் உடையவர்கள். அவர்கள் வேற்று கிரகவாசிகள் அல்ல, மனிதர்கள். அந்த மனிதர்களையும் அரவணைப்பதற்கு ஆற்றலையும் மனதையும் கடவுள் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.